சென்னையில் விதிமீறல் கட்டடங்கள் இடிக்கப்படாது என அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் கூறியிருப்பதற்கு மருத்துவர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். விதிமீறல் கட்டடங்களை மூடி முத்திரையிடுவது போன்ற நடவடிக்கைகள் உரிமையாளர்களை காப்பாற்றவே உதவும் எனவும் அவர் கூறியுள்ளார். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் விதிகளை மீறி அடுக்குமாடி கட்டடங்கள் கட்டப்படுவது வாடிக்கையாகிவிட்டதாக கூறியுள்ளார். இதற்கு எதிர்ப்பு எழும்போது அரசு கணக்கில் சிறு தொகை வரன்முறை கட்டணமாகவும், ஆட்சியாளர்கள் கணக்கில் பெருந்தொகை கையூட்டாகவும் பெறப்பட்டு வரன்முறைப்படுத்தப்படுகின்றன. 2006ஆம் ஆண்டு வரை சென்னையில் மட்டும் விதிகளை மீறி 32,000 கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளன. கடந்த 10 ஆண்டுகளில் கட்டப்பட்ட கட்டடங்களையும் சேர்த்தால் இந்த எண்ணிக்கை 50,000ஐ தாண்டும். சென்னையில் விதிமீறல் கட்டடங்களை சீரமைப்பது சாத்தியமல்ல என்பதால் அவற்றை இடித்துவிட்டு புதிதாக கட்டுவதுதான் சரியான தீர்வாக இருக்க முடியும். இது தொடர்பாக அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணனிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது அவரது சார்பில் பதிலளித்த அத்துறையின் செயலாளர் தர்மேந்திர பிரதாப் யாதவ், விதிமுறைகளை மீறி கட்டப்பட்ட அனைத்து கட்டடங்களையும் இடிக்க முடியாது. நெரிசலான பகுதிகளில் உள்ள கட்டடங்களை நகர ஊரமைப்பு சட்ட பிரிவின்படி மூடி முத்திரையிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியிருக்கிறார். இது ஏமாற்று வேலையாகும். சென்னையில் விதிகளை மீறி கட்டப்பட்ட ஏராளமான கட்டடங்கள் பல்வேறு காலகட்டங்களில் மூடி முத்திரையிடப்பட்டிருக்கின்றன. அப்போதெல்லாம் கட்டட உரிமையாளர்கள் நீதிமன்றத்தை அணுகி முத்திரைகளை அகற்றி பயன்படுத்துவது வாடிக்கையாகி வருகிறது. எனவே கட்டடங்களை வரன்முறைப்படுத்துவதோ மூடி முத்திரையிடுவதோ கட்டட உரிமையாளர்களை நடவடிக்கையிலிருந்து காப்பாற்றவே உதவும். சென்னை தியாகராய நகரில் செய்யப்பட்டுள்ள விதிமீறல்கள் கற்பனைக்கும் எட்டாதவை. பல துணிக்கடைகள் முதலில் ஒரு குறிப்பிட்ட பரப்பளவில் கட்டப்படுகின்றன. பின்னர் அவை பக்கவாட்டில் விரிவுபடுத்தப்படுகின்றன. அதற்காக அடித்தளம் எதுவும் அமைக்கப்படுவது இல்லை. மாறாக ஏற்கனவே உள்ள ஓரடுக்கு அல்லது ஈரடுக்கு கட்டடங்களின் மீது இணைப்பு கட்டிடங்கள் எழுப்பப்படுகின்றன. அதிகபட்சமாக 2 அடுக்கு கட்டிடம் கட்ட அமைக்கப்பட்ட அடித்தளத்தின் மீது கிட்டத்தட்ட 10 அடுக்கு வரை எழுப்பப்படுவதால் அந்த கட்டிடம் எந்த நேரத்திலும் இடிந்து விழும் ஆபத்து உள்ளது. ஒரே நேரத்தில் 10,000 பேர் வணிகம் செய்யக்கூடிய அடுக்குமாடி கடைகளில் மாடிகளுக்கு செல்வதற்கும் இறங்குவதற்கும் 2 பாதைகள் மட்டும்தான் உள்ளன. அந்த வழிகளையும் பொருட்களை அடுக்கி வைப்பதற்காக நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்கின்றன. தீ விபத்து போன்ற அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் வெளியேறும் வழிகளில் நெரிசல் ஏற்பட்டு பெருமளவில் உயிரிழப்பு ஏற்படும் ஆபத்து உள்ளது. இதுபோன்ற கட்டடங்களை இடித்துவிட்டு விதிகளின்படி புதிதாக கட்டுவதுதான் யாருக்கும் பாதிப்பில்லாத தீர்வாக அமையும். இதை செய்வதற்கு பதிலாக வரன்முறைப்படுத்துதல், மூடி முத்திரையிடுதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் விதிமீறல் கட்டடங்களை காப்பாற்ற தமிழக ஆட்சியாளர்கள் முயலுகின்றனர். விதிமீறல் கட்டடங்கள் மீது வேண்டுமென்றே நடவடிக்கை எடுக்காமல் இருந்துவிட்டு நீதிமன்றங்கள் தடை விதித்ததுதான் அனைத்திற்கும் காரணம் என்று நீதிமன்றங்களின் மீது பழி போட்டு தமிழக அரசு தப்பிக்க முயல்கிறது. இந்நிலை நீடித்தால் ஊழலும், மௌலிவாக்கம் கட்டிட இடிபாடு, தியாகராய நகர் தீ விபத்துகள் போன்ற சோகங்களும் தொடரும். விதிமீறல் கட்டடங்கள் குறித்த வழக்கில் 1971ஆம் ஆண்டின் நகர ஊரமைப்பு சட்டத்தின் 113C பிரிவை அடுத்த 2 மாதங்களுக்குள் அறிவிக்கையாக வெளியிட்டு நடைமுறைப்படுத்துமாறு சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டது. அதன்படி ஏப்ரல் 20ஆம் தேதிக்குள் 113C பிரிவு நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் சென்னை சில்க்ஸ் உள்ளிட்ட பல கட்டடங்கள் மூடி முத்திரையிடப்பட்டிருக்கும். அதனால் இப்படி ஒரு விபத்து ஏற்படாமல் தவிர்க்கப்பட்டிருக்கும். ஆனால் உயர்நீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்தாமல் தாமதப்படுத்தியதன் மூலம் சென்னை சில்க்ஸ் விபத்துக்கு அரசே பொறுப்பேற்க வேண்டும். சென்னை மாநகரம் இப்போது வாழ தகுதியற்றதாக மாறிவிட்டது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது. இதை மனதில் கொண்டு விதிமீறல் கட்டடங்களை இடிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.